நம்முடைய திருச்சபையில அதிகாலை இந்த கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லி அதிகாலையில் ஒரு ஜபம் நடக்கும். இது உயிர் உள்ள ஒரு சாட்சி. இந்த அதிகாலை ஜபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கவுட்டுச்சாலை இந்த பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அவங்க அப்பா அம்மா 2 பசங்க, வாலிப பசங்க ரெகுலராக அந்த அதிகாலை ஜபத்திற்கு வருவாங்க. அப்போ ஜபத்திற்கு வரும்போது நான் ஒரு நாள் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்கிற இந்த மாதிரி தரிசனத்தை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை டெய்லி நீங்க பார்க்கறது மாதிரி ஒரு இடத்துல நீங்க ஒட்டி வைங்க. அதற்கு கீழே தேவனே இதை எனக்கு தாரும் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை எழுதுங்கன்னு நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்றேன். அப்போ பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பையன் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தான். அதில் ஃபர்ஸ்ட் ஒரு வீடு, அதுக்கப்புறம் ஒரு கார், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு. இது 3ஐயும் இது நடந்த சம்பவம். இது ரொம்ப ஆச்சரியமான சம்பவம். அப்படின்னா ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு கீபோர்டு, இந்த 3 படத்தையும் போட்டுட்டு கீழே தேவனே எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி ஒரு A4 பிரிண்ட் எடுத்து என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அவன் என்ன சொல்றேன்னா, பாஸ்டர் நேற்றைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, உங்க மனசுக்குள்ள எழும்புகிற தரிசனத்தை ஒரு போட்டோவா இது பண்ணி நீங்க உங்களுக்கு தெரிகிற இடத்துல வைங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கொண்டு ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கதவுல நான் ஒட்ட போறேன்னு சொல்லி நானும் உடனே என்ன பண்ணேன்னா அந்த A4 ஷீட் அந்த பிரிண்ட் அவுட்டுக்கு மேல கையை வச்சு, ஆண்டவரே இந்த வாலிப தம்பி இவ்வளவு விசுவாசமா இருக்கிறாரு, உங்களை நம்புறாரு, இந்த விசுவாசத்தை கனப்படுத்துங்க அப்படின்னு ஜோம் பண்ணி அனுப்பி அந்த பையன் அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டில் ஒரு நாள் விசிட்டிங் போகும்போது பார்த்தா, உங்களுக்கு நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து காமிச்சா அந்த A4 ஷீட்டா பார்க்கறது மாதிரி ஒட்டி வச்சிருக்கிறாங்க. டெய்லி அதற்காக ஜெபம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா ஒரு கீபோர்டு. அது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, அவருடைய அந்த பையன் போற அந்த காலையில ஜெபத்துக்கு வருவாங்க, இன்னொரு சர்ச்சுக்கு போறாங்க. அவங்க சர்ச்சுக்கு போற ஒரு பையன் ஒரு புது கீபோர்டை வாங்கி 9 மாதமா 2 நாள் தான் வாசிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வாசிக்கவே இல்லை. திடீரென்று என்ன அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சு. அப்போ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் போது இந்த கீபோர்டை வித்துடலாம், யாருக்காவது கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி இவனுக்கு ஒரு நியூஸ் சொல்றான், இந்த மாதிரி ஒரு கீபோர்டு இருக்குப்பா, அதை நான் ஊருக்கு போறது முன்னாடி வித்துட்டு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் கேட்கிறார், எவ்வளவு ரூபாய்க்கு தருவீங்கன்னு. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 1.25 லட்சம் ரூபாவுடைய அந்த கீபோர்டை வெறும் 25,000 ரூபாவுக்கு புது கீபோர்டு 2 நாள் வாசித்த கீபோர்டை அப்படியே அந்த பையனுக்கு கொடுத்துட்டாங்க. வந்தா பாத்துங்கன்னா ஒரு 6 மாசத்துல கீபோர்டை தூக்கிட்டு வர்றான். என்னன்னு கேட்டா, பாஸ்டர் தரிசனத்துல ஒட்டணும்ல, அதை ஒன்ன டிக் பண்ற அளவுக்கு கர்த்தர் நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. மனசார அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் இதை நிறைவேற்றினதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அதற்கு பிறகு இவங்க 2 பேருமே அப்ப சரியான வேலை இல்லாம இருந்தாங்க. அது கரெக்டா பாத்தீங்கன்னா சின்ன பையனுக்கும் வேலை கிடைச்சிருச்சு, பெரியவனுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன லோன் கூட எக்ஸ்ட்ரா போட்டு அடுத்து ஒரு காரை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த காருக்கும் நானே ஜெபம் பண்ணேன். ஐயோ, மறக்கவே முடியாத சாட்சி. 3வது அவங்க பெரிய ப்ராஜெக்ட், ஒரு வீடு. அதே போல கவுண்டம்பாளையம் தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாருமே ஃபேமிலியா சேர்ந்து ஒரு வீட்டுக்கு கொஞ்சம் பணம் ரெடியாகி அந்த வீடை கொடுத்து அந்த வீடையும் விலை பேசி கர்த்தர் அந்த வீடை வாங்குவதற்காக கர்த்தர் உதவி செய்தார். இதெல்லாம் பெரிய சாட்சி. அவன் அந்த கீபோர்டை வச்சு தரிசனத்தை வச்சு ஜெபம் பண்ணான் பாருங்களேன். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மியூசிக் ஷாப்புக்கு அவன் ஓனரா இருக்கிறான். மியூசிக் ஷாப்புக்கு அவனுடைய கடையிலே இருக்கிற மியூசிக் பொருள் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பொருளை அவருடைய கடையில வச்சிருக்கான். ஐயோ, ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய தரிசனத்தை கர்த்தர் கனம் பண்றார் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சேன். உண்மையிலே தம்முடைய நாமத்திற்காய் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல.